வெடித்தெழுந்து வந்து தனுஷ் மேல் வந்து ஒரு கடுமையான குற்றச்சாட்டுகளை ஒரு 3 பக்கத்துக்கு ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காங்க. விக்னேஷ் சிவனுக்கும் தனுஷுக்கும் தனிப்பட்ட முறையில் ஒரு ஆனந்த ரவுடிதான் படத்திலிருந்து ஒரு பிரச்சனை. அது ஒரு டீப்பான பிரச்சனை. யாருக்குமே யார் நல்லா இருந்தாலும் பிடிக்கல, என்ன விஷயமே புரியல. வாழுங்க, வாழ விடுங்க, சிம்பிள். அந்த படம் தான் அவங்க 2 பேரும் ஜாயின் பண்ணதுக்கான ஒரு முக்கிய புள்ளி. ஆனந்த ரவுடிதான் படம் ஓடுனதே அவங்களை வந்து உங்களுக்கு வந்து வருத்தமாக இருக்குன்ற மாதிரியான ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாங்க. ரசிகர்கள் முன்னாடி கேமரா முன்னாடி பேசுகிற தனுஷ் வேற, கேமராவுக்கு பின்னாடி பேசுகிற தனுஷ் வேற. ஒரு வேர்டை கோட் பண்ணி அதை நீங்கள் போய் தேடி பார்த்துங்க, அவர் தான் நீங்கள் அப்படின்ட்டு. ஒருத்தங்க கஷ்டப்படுறாங்கன்னா அதை பார்த்து சிரிக்கிறவங்க அப்படின்ற மாதிரி தனுஷை வந்து கோட் பண்ணியிருக்கிறாங்க. அவர் மற்ற வழியில் பார்த்து சிரிக்கிறவரா சார்? அது ஏறக்குறைய உண்மைதான். நயன்தாரா ஒன்று அடுத்தலாம் பேச ஆரம்பிச்சாங்கன்னா ரொம்ப டீப்பாக இன்னும் நோட்டாக அவங்க பேசுவாங்க. அதை நாகரீகம் கறி தவிர்த்திருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். நயன்தாரா சைட்லேருந்து சில பேர் என்ன வைக்கிறாங்கன்னா, நீங்களும் காசுக்காண்டி தானே நெட்ஃப்ளிக்ஸில் இது பண்ணீங்க, உங்களுக்கும் அங்கே பல கோடிக்காண்டி தானே அவங்க கேட்டு வாங்கியிருக்கிறாங்க, அப்போ அதில் அவர் கேட்க தானே செய்வார், இதுவும் பிஸ்னஸ் மைண்டடாக தானே, அப்படி ஒரு கேள்வி வைக்கிறாங்க. திரைக்கடல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சீனியர் ஜட்ஜ் திரு சுபைர் அவர்கள் நினைச்சிருக்காங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். சார், பயங்கரமான இஷ்யூ இப்போ ஒன்று போய்கிட்டு இருக்கு. நயன்தாரா அவர்கள் தனுஷ் மேலே அவர்கள் பயங்கரமான குற்றச்சாட்டு வந்து வச்சிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம காப்பிரைட் இஷ்யூ நிறைய இதில் பார்த்துருப்போம், யூடியூப்பில் பார்த்துருப்போம், இல்லை ஏதோ ஒரு பாட்டுக்கு பார்த்துருப்போம். முதல் முறையாக வந்து ஃபுட்டேஜ்னால ஒரு காப்பிரைட் இஷ்யூ வந்துருக்கு. தனுஷை வந்து பயங்கரமாக விமர்சிச்சிருக்காங்க. என்னன்னா, நீங்கள் ஒரு நெப்போக்கிட்ட அளவுக்கு மாதிரியாக விமர்சிச்சிருக்காங்க. இது எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, முதல்ல கங்குவா டீம் அப்பாடான் இருக்கும், என்னைய விட்டு அந்த பக்கம் போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ அதை டிரைவர் ஆச்சு. ஒரு 3 பக்க அறிக்கை நயன்தாரா கொடுத்துருக்காங்க. என்னன்னா, நயன்தாரா விக்னேஷ்வனுடைய திருமணத்தப்ப நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்க, அவங்களுடைய கல்யாண நிகழ்ச்சிகள் முழுவதுமாக கவர் பண்ணி அதை அவங்களுடைய வெப்சைட் OTTயில் போடுறதுக்கு. இப்போ சமீப காலமாக அதெல்லாம் நடக்குது இல்லையா, அந்த மாதிரி எடுத்துட்டு அதில் வந்து முக்கியமாக அவங்களுடைய கல்யாணம், அதற்கு முன்னாடி அவங்க சந்திச்சது என்னன்னா நானும் ரவுடிதான் படத்தில் தான் அவங்களுடைய காதல் உருவாயிருக்கு. அந்த படத்தில் இருந்து அவங்க காதல் தெளிச்சு அதுக்கு பிறகு அவங்க திருமணம் பண்ணாங்கன்ற மாதிரி அந்த விஷயத்தையும் அந்த ஃபுட்டேஜில் சேர்த்துருக்குறாங்க. அது சேர்த்தவொடனே அந்த நானும் ரவுடிதான் படத்தினுடைய ப்ரொடியூசர் தனுஷ் தான், ஒண்டர்பார் ஃபிலிம்ஸ். அதனால் அவர்கிட்ட நீங்கள் NOC வாங்கிட்டு வாங்கன்னு அந்த OTT தரப்புலன்னு சொன்னப்பட்டவர் ஒன்று NOC கேட்டிருக்காங்க. ஆனால் 2 வருஷமாக NOC தராமல் இழுத்தடித்திருக்கிறார் தனுஷ். நேரில் மீட் பண்ணாங்களா சார், இல்லை வெறும் வக்கீல் மூலயமா மட்டும்? இல்லை, கோர்ட்டுக்கெல்லாம் இப்போ தான் போயிருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி 2 மேனேஜர்ஸ் தரப்பில் வந்து பேசியிருக்காங்க. சில நேரங்கள் அவங்களே ஃபோனில் பேசியிருக்காங்க, கொடுத்துருங்க அப்படின்னு. இன்றைக்கி நாளைக்கு 2 வருஷமாக போச்சு. அவங்க 2 குழந்தையும் பிறந்துருச்சு. இப்போ அந்த ஆல்பமாக உடனே டேரக்டர் ரிலீஸ் பண்ண முடியாதுன்னு OTT என்ன பண்ணிட்டாங்க, காசு கொடுத்து வாங்கிட்டோம், இதை வந்து ஆல்பமாக ரிலீஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால அதை தூக்கிட்டு அதை வந்து ஒரு போர்ஷனாக வச்சுக்கிட்டு இவங்க டாக்குமெண்ட்ரியாக மாற்றிட்டாங்க. நயன்தாராவினுடைய வாழ்க்கை வரலாறு, கேரளாவில் வந்து எப்படி அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து கிளம்பி வந்தாங்க, அவங்களுடைய சினிமா பயணம், அதற்கு பிறகு காதல், திருமணம், குழந்தை வரைக்கும் முடிக்கிற மாதிரி ஒரு லைனப் பண்ணி ரெடி பண்ணிட்டாங்க. அதெல்லாம் 2 வருஷம் கழித்து அதை கொண்டு வர்றாங்க. அது இந்த மாதம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ட்ரெய்லரும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, டேட்டும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த நேரத்தில் தான் திருப்பி அந்த காதல் போர்ஷனில் வந்து நானும் ரவுடிதான் படத்துலேருந்து சில கிளிப் யூஸ் பண்ணியிருக்காங்க, சில சவுண்ட் ட்ராக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு காப்பிரைட் ஆக்ட் எல்லாம் கிளைம் பண்ணணும் அப்படின்னு 10 கோடி ரூபாய்க்கு நோட்டீஸ் அமைச்சிருக்காரு, லீகல் நோட்டீஸு. தனுஷ் வந்து நயன்தாரா மேலே அவர் வக்கீல் மூலியமா லீகல் நோட்டீஸ் அமைச்சிருக்காரு. ஏன்னா ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த ரிலீஸ் ஆகாமல் 2 வருஷம் தள்ளி போனதுக்கு காரணம் தனுஷ் தான்ன்றது அவங்களுடைய குற்றச்சாட்டு. இப்போ ரிலீஸ் டேட்லேயே வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை பண்ணுறீங்களே அப்படின்றப்பனால அவங்க ரொம்ப வெடித்தெழுந்து வந்து தனுஷ் மேல் வந்து ஒரு கடுமையான குற்றச்சாட்டுகளை பக்கமாக ஒரு 3 பக்கத்துக்கு ஒரு அறிக்கையை கொடுத்துருக்குறாங்க. அந்த அறிக்கை தான் இப்போ பரபரப்பாக போயிட்டுருக்கு. நயன்தாரா இந்த மாதிரி ஓப்பனாக வந்து ஒரு விஷயத்தை இதுவரைக்கும் பேசினதில்லை, மேடைகள்லையும் சரி பொது இடங்கள்லையும். அதுவும் இன்றைக்கி உச்ச நட்சத்திர நடிகராக வளர்ந்து வந்துட்டு இருக்கக்கூடிய தனுஷ் மேலே இப்படி அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டு. நீங்கள் வந்து ஒரு பேரரசன் கிடையாது, நீங்கள் வந்து நீதிமன்றத்தில் வந்து நீங்கள் வந்து உங்கள் கிளைம் பண்ணி பணத்தை வாங்கிக்கலாம், கடவுள் மன்றத்தில் அவங்களை என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் வந்து நான் வந்து தனியாளாக இருந்து சினிமாவுக்கு போராடி வந்தேன், நீங்கள் உங்கள் அப்பாவினுடைய அடையாளத்தோடு வந்தீங்க, அண்ணனுடைய இதில் வந்தீங்கன்னு பயங்கரமாக கடுமையாக சாடி எழுதியிருக்காங்க. அதுக்கு திரையுலகத்திலிருந்து பலரும் ஆதரவு. இன்றைக்கி பார்வதி நாயர், அவர் மரியான் அவர் கூட நடித்த அந்த நடிகை வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, அதை ரீட்வீட் பண்ணியிருக்கிறாங்க, பலரும் லைக் பண்ணியிருக்காங்க, ஷேர் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆதரவு வந்து நயன்தாராவுக்கு பெருகிட்டு இருக்கு. ஓகே சார், அதான் இப்போ பெரும் சர்ச்சை ஆனது காரணமே ஒரு ப்ரொமோஷன்லையும் சரி, இல்லை அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு, அதில் கூட அவங்க ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணுவாங்க. அட்ரஸ் பண்ணுறதுமே இவ்வளோதான்ப்பா, இதான் சிம்பிள், இப்படி நடந்துக்குங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் தனுஷை மட்டும் ரொம்ப கடுமையாக விமர்சிச்சிருக்காங்க. அப்போ வந்து இதுக்கு மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடியும் பல பிரச்சனைகள் நடந்துருக்கலாம் இல்லையா? இல்லை, விக்னேஷ் சிவனுக்கும் தனுஷுக்கும் தனிப்பட்ட முறையில் ஒரு பிரச்சனை இருக்குது. நானும் ரவுடிதான் படத்துலேருந்து ஒரு பிரச்சனை. அது ஒரு டீப்பான பிரச்சனை.
அது தொடர்ந்து திருமணம், நயன்தாரா விக்னேஷ் சிவன் திருமணம், அதுலேருந்தே அவங்களுக்குள்ள ஒரு மனக்கசப்பு இருந்துக்கிட்டே இருக்குது, தொடர்ந்து ஒரு இருந்துகிட்டே இருக்குது. அதனால தானே இவங்க 2 வருஷமாக இழுத்து அடிச்சிருக்காரு. NOC கொடுக்காம 2 வருஷமாக இழுத்து அடிச்சுட்டு, அப்போ உன்னுடைய சகவாசம் வேணாம், நாங்கள் என்ன டாக்குமெண்ட்ரியாக பண்ணிக்கிறோம்னு பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு 2 ஒரு கிளிப் வச்சிருக்காங்க. நானும் நொடித்தான் படத்தில் எதாக இருந்தாலும் அந்த படத்துலேருந்து ஆரம்பித்தப்போ அந்த படம் தான் அவங்க 2 பேரும் ஜாயின் பண்ணதுக்கான ஒரு முக்கிய புள்ளி. அப்போ அதை நீங்கள் தவிர்த்துட்டு அந்த டாக்குமெண்ட்ரி பண்ண முடியாதுங்கிறதுக்காக அதுலேருந்து ஒரு சில ஃபோட்டோஸு, சில வீடியோஸு, சில சின்ன ஆடியோ கிளிப்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. இவ்வளோ நாள் ரிலீஸ் ஆகிற டேட் நெருங்கப்போ அதுக்கும் பிளாக் பண்ணுற மாதிரி ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்ச பிறகு தான் நீங்கள் இவ்வளோ நாள் வந்து எங்களுக்கு கொடுத்த இடைஞ்செல்லாம் தெரியாதா, எங்களை வாழ விடுன்னு சொல்லி விக்னேஷ் சிவன் ஒரு படிக்கு மேலேயே போகிறாரு. இப்போ சினிமா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நயன்தாராவுக்கு தான் சப்போர்ட் அதிகமாக இருக்குது. நயன்தாரா பார்த்து சொல்கிறாங்க, நான் தனியாக வந்த ஒரு நபர், 1000 பிரச்சனைகள் தாண்டி இன்றைக்கி வந்திருக்கேன். உண்மையிலேயே நயன்தாராவினுடைய இந்த கிராஃப்ட் வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டம். அதில் எந்த பேக்ரவுண்டும் இல்லாமல் சினிமாவுக்குள்ளே வந்து ஒரு 2-3 அவங்களுக்கு எல்லாம் தெரியும், காதல் அது தோல்வி, அதற்கு பிறகு பட வாய்ப்புகள் இல்லை. சுத்தமாக ராஜாராணிக்கு முன்னாடிலாம் அவங்களுடைய பட வாய்ப்புகளும் போயிடுச்சு, அவங்களுடைய பொருளாதாரமும் போயிடுச்சு. அவ்வளோதான், நயன்தாராவுடைய கேரியர் க்ளோஸ் அப்படின்ற நிலைமையில் திருப்பி எழுந்திக்கிறாங்க நயன்தாராவை. ஏன்னா எதிர்நீச்சலில் காசு வாங்காமல் இவங்க கம்பெனிக்கு ஒரு பாடலும் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இல்லை, அப்படிலாம் ஒரு நட்புல இருந்துருக்காங்க ஒரு காலத்தில். கல்யாணத்துக்கு பிறகு தான் அவங்களும் எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வந்திருக்கு. அது தொடர்ந்துக்கிட்டே போகுது. இதில் என்னென்னா ஈகோ தான். இந்த படம் ஓடுனது உங்களுக்கு கோபமாக இருக்குது, இந்த நானும் நொடித்தான் படம் ஓடுனதே அவங்கள வந்து உங்களுக்கு வந்து வருத்தமாக இருக்குன்ற மாதிரியான ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாங்க. இவரோட கம்பெனி தான் சார், உங்களுடைய கம்பெனி இந்த அப்படியா இருந்தாலும் கூட இந்த படம் ஓடுனதே உங்களுக்கு வந்து ஒரு வருத்தத்தை கொடுத்துருக்கு. அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு இதாக இருந்திருப்பீங்க, நடிகர் கூடாதுன்னு நினச்சி தான் ப்ரொடியூசர் பண்ணியிருப்பீங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க அவங்க. அப்போ ஒன்று சொல்கிறாங்க, நீங்கள் உங்கள் ரசிகர்கள்ட்ட ஏமாத்துற மாதிரி அப்பாவியா யாரையும் மற்ற ஆள்கள்கிட்ட ஏமாத்தாதீங்கிற மாதிரியான வார்த்தையெல்லாம் மைண்ட் பண்ணுறாங்க. அது ஏறக்குறைய உண்மை தான். ரசிகர்கள் முன்னாடி கேமரா முன்னாடி பேசுகிற தனுஷ் வேறு, கேமராவுக்கு பின்னாடி பேசுகிற தனுஷ் வேறு. அது இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரியும். தனுஷினுடைய ஒரிஜினல் ஆட்டிடியூட் தனுஷ் கூட ஒர்க் பண்ண பலருக்கும் தெரியும். தனுஷோடைய பர்சனல் கேரக்டர் என்ன, அவர் எந்த மாதிரி நடந்துக்குவார் அப்படிங்கிறது அதை விட்டுருவோம் நம்ம. அதை பற்றி ஏற்கனவே பல பிரச்சனை அவர் மேலே. ஏன்னா இண்டஸ்ட்ரியில் யாருக்கு டிவோர்ஸ் ஆனாலுமே இவர் தான் கடவுள்னு ஒரு பக்கம் ஒரு சைடில் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இல்லை, அது என்னென்னா மிக குறுகிய வயசில் ஒரு 17-18 வயசில் பேர் புகழ் பணம் வெற்றி தொடர் வெற்றி ஒரு சூப்பர் ஸ்டார் மருமகன் அப்படின்னு ஒரு உச்சத்துக்கு போய்கிட்டே இருக்கார் இல்லையா. போகிறப்ப அந்த நேரங்களில் அந்த வயதுக்கு உண்டான சில வேலைகள்லாம் அது தானே செய்யும். அதனால தொடர்ந்து ஒரு மாதிரியான விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் சேர்ந்து தான் மொத்தமாக இன்றைக்கி போட்டு உடைச்சிட்டாங்க நயன்தாராவுக்கு இப்போ ஆதரவு பெரிய அளவில் பெருகிட்டு இருக்கு. ஓகே சார், அதே மாதிரி ஆரம்பத்தில் தனுஷ் அவர்களை அட்ரஸ் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது. அவங்க எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, இவருடைய மகன், இவருடைய தம்பி, இதனால நீங்கள் தனுஷ் கஸ்தூரி ராஜா பிரதர் ஆஃப் செல்வராகவன் அப்படின்னு லெட்டர் பேர்ல போட்டு இவங்களால உச்சத்தில் வந்த நடிகர் நீங்கள், ஆனால் எங்களோட வழி புரியாது, நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு வந்திருக்கோம், இப்படி அட்ரஸ் பண்ணுறாங்க. அப்போ வந்து ஏதோ இடத்துல நெப்போட்டிசமும் இந்த இடத்துல இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அவங்க அட்ரஸ் இல்லை. நெப்போட்டிசம்ங்கிறது காட்டிலும் நான் தனியாக வந்திருக்கேன், உங்களுக்கு இத்தனை இன்சியல் இருக்குது, அப்பாங்கிற ஒரு இன்சியல் இருக்குது, அண்ணனுங்கிற ஒரு சப்போர்ட் இருக்குது, இத்தனை பேரோட நீங்கள் வந்திருக்கீங்க. பட் நான் தனியாகவே வந்தேன். தனியாகவே இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து அப் அண்ட் டவுன்ஸை சந்திச்சு, காதல் ஏற்ற இறக்கங்களை சந்திச்சு, பல பிரச்சனைகளை சந்திச்சு, இன்றைக்கி ஒரு லைஃப்பில் செட்டில் ஆகி ஒரு குழந்தையோட நான் இருக்கிறேன். கடைசியில் எனக்கு இதுலேயும் வந்து நீங்கள் எனக்கு இடைஞ்சல் கொடுக்குறீங்க, பிரச்சனை கொடுக்குறீங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நெப்போட்டிசம்னா செல்வராகவன் வந்து நயன்தாரா வாய்ப்பை கெடுத்தாரா, இல்லாட்டி கஸ்தூரிராஜா அவருடைய வாய்ப்பை கெடுத்தாராங்க, அதெல்லாம் அப்படி பார்த்தா நெப்போட்டிசம். அதை நெப்போட்டிசமாக நம்ம எடுத்துக்கிற வேணாம். உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சேஃப் ஜோன்லேருந்து வந்திருக்கீங்க, பட் நான் எதுவுமே இல்லாமல் வந்த ஆள் வந்து அப் அண்ட் டவுனையும் பார்த்தவங்க அப்படிங்கும்போது அதுதான் மென்ஷன் பண்ணிடுறாங்க. இது வந்து நெப்போட்டிசம் நம்ம எடுத்துக்கிற வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அப்படி வந்தவங்களை நீங்கள் இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்கன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஆமாம், தனியாளாக இவ்வளோ போராட்டத்துக்கு பிறகு நான் உயர்ந்து வந்திருக்கேன், வந்து இந்த இடத்துல உட்காந்துருக்கிறப்ப நீ இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறீங்க, இது ஆண்டவன் தான் உங்களை கேட்கணுங்கிற மாதிரி சாபம் விட்டுருக்குறாங்க. அதேமாதிரி அந்த 10 கோடி விஷயத்துக்கு வருவோம் சார். அதாவது இப்போதைக்கு வந்தது அந்த ட்ரெய்லர் தான், அதில் ஒரு 3 செகண்ட் தான் அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க இன்னும் முழு சீரிஸ் பார்த்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை பார்த்துருந்து அவங்க ஒரு இது கேட்குறாங்கன்னா ஓகே, இந்த ட்ரெய்லருக்கு அந்த 3 செகண்டுக்கே 10 கோடி அப்படின்ற போது நமக்கே மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்குது. அந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இந்த காப்பிரைட்டில் ஒன்றும் அமௌண்ட்டுங்கிறது வந்து ஃபிக்ஸ் பண்ணல. இப்போ நீங்கள் ஒரு பாட்டை யூஸ் பண்ணிட்டீங்க, மஞ்சுமல் பாய்ஸ்க்கு இளையராஜா ஒரு பெரிய தொகை வாங்கினாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். பட் அந்த படம் வந்து எப்பயோ வந்த படம், அந்த படத்துக்கு இவ்வளோ பெரிய பாட்டாங்கிறது அதை எப்படி பயன்படுத்துகிறாங்கிறது தான். இதுக்கு வந்து அமௌண்ட்டு நிர்ணயமே கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு படத்தினுடைய பாடலையோ ஒரு கிளிப்பை எடுத்து போட்டிங்க, அதை நீங்கள் பயன்படுத்திட்டீங்க, நீங்கள் கொடுத்து ஆக வேண்டிய கட்டாயத்தில் வர்றப்ப இவங்க டிமாண்ட் பண்ணலாம். கோர்ட்டுக்கே போனாலும் இவ்வளோதாங்கிறது ரேட்டு வந்து இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல. இப்போ அதுதான் சிக்கல். இப்போ நீங்கள் எவ்வளோ வேணாலும் கேட்கலாம், கொடுக்க வேண்டிய இடத்துல அவங்க இருக்கிறாங்க. கோர்ட்டுக்கு போய் ஆர்கியூமெண்ட் வைக்கிறப்ப அது முன்ன பின்ன குறையுமே ஒழிய இவ்வளோ தான் வாங்கணுங்கிறத ஒரு காப்பிரைட்ஸில் வந்து இன்னும் அமௌண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணலையா, இத்தனை செகண்டுக்கு இவ்வளோ தான், இந்த பாட்டுக்கு இவ்வளோ தான்
அப்படிங்கிற ஒரு வரைமுறை இல்லைல்ல. அப்போ நீங்கள் கேட்குறது தானே அது. ஓகே, அதில் புதிய திருப்பமாக என்ன இருக்குன்னா, அது நாங்கள் வந்து படத்தில் உள்ள ஃபுட்டேஜ் கிடையாது. அந்த 3 செகண்ட் வச்சது நாங்கள் எங்களோட டிஜிட்டலில் எடுத்தது, எங்களோட கேமராவோ இல்லை அவங்க வச்சத ஃபோன்லேயோ அப்படி எடுத்ததை நாங்கள் அட்டாச் பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் கேட்கறதே தப்புன்ற மாதிரி ஒன்று சொல்கிறாங்க. இல்லை, மேக்கிங் வீடியோவில் எடுத்துருக்காங்க. அதான் படத்தினுடைய மேக்கிங் வீடியோ சில போர்ஷன்ஸ் எடுத்துக்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு ஸ்டில்ஸ் எல்லாம் கூட கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது ஆனால் எப்படியா இருந்தாலும் கேட்குறதுக்கு தனுஷ்க்கு முழு உரிமையும் இருக்குது. ஏன்னா அவருடைய படம் அப்படிங்கிறதுனால. பட் அதை வந்து நீங்கள் கோர்ட்டில் தான் ப்ரூஃப் பண்ணணும். ஆனால் இப்போ ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ண பிறகு கோர்ட்டில் போய் எப்படி ப்ரூஃப் பண்ணுவீங்க? டைம் இருக்காது. இப்போ கடைசியில் என்ன ஆக போகுதுன்னா அந்த போர்ஷனை கட்டி தூக்கி போட்டுட்டு இவங்க டேரெக்டாக அதை டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. சார், கேட்குறதுக்கு உரிமை இருக்கும் அப்படின்றதையும் தாண்டி அவங்களோட ஒரு கல்யாணம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அதுலேருந்து தான் அவங்களோட பயணம் தொடங்குச்சு அப்படின்றது. ஒரு ஃபோட்டோஸ், ஒரு ஸ்டில் அவருக்கு யூஸ் பண்ணி கொடுக்குறதுல என்ன பிரச்சனை? இல்லை, இது வந்து பிரச்சனை வந்து காசு பணம் கிடையாது. தனுஷ் நீங்கள் 50 கோடி ரூபா சம்பளம் வாங்குறாரு, 5 படம் லைனப்பில் இருக்குது, அப்புறம் 2 படம் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. பணம்ங்கிறது ஒரு மேட்டர் கிடையாது. ஏன்னா 13 படம் அடுத்தது லைனப்பில் இருக்கிறாரு ஹிந்தியில். நயன்தாராவுக்கும் படம் மேட்டர் கிடையாது. ப்ரைவேட் ஜெட் முதற்கொண்டு வச்சிருக்காங்க. தனுஷுக்கும் பணம் மேட்டர் கிடையாது. இங்கே ஈகோ தான் பிரச்சனை. அவங்க ரெண்டு தனுஷுக்கும் விக்னேஷ் சிவனுக்கு தனிப்பட்ட முறையில் உள்ள பிரச்சனை, தனுஷுக்கும் நயன்தாராவுக்கும் தனிப்பட்ட முறையில் உள்ள பிரச்சனை. அது அப்படியே வளர்ந்து பணமாக வந்து நிற்கிது. ஓகே சார், ஆக்சுவலாக அங்கே என்ன நடந்துச்சு? எதனால் ஈகோ பிரச்சனைன்றது ஏதாவது கண்டறிய முடியுதா சார்? ஏன்னா 400 கோடி தான் படம் ஆரம்பிக்கிறதுக்கு அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டா இருக்காங்க அவரும் சொல்லியிருக்கிறாரு. அவர் பல ஹீரோகள்கிட்ட சொல்லியிருக்கிறார். விஜய் சேதுபதி ஏற்கனவே சொல்லி திருப்பி தான் விஜய் சேதுபதி கிட்ட திருப்பி வந்து நயன்தாரா அவங்கெல்லாம் ஒரு கூட்டணி அமைஞ்சிருக்கு. அந்த இடத்துல அவர் ஆக்சுவலாக ஒரு கஷ்டப்படுற 2வது பட டேரக்டர் தான். அந்த இடத்துல அவருக்கு ஈகோ பிரச்சனை என்ன வந்துடும்? விக்னேஷ் சிவன் அடுத்து நயன்தாராவுடைய திருமணம், அடுத்தடுத்த லைனப்புங்கிறது வந்து அது கொஞ்சம் உறுதி இருக்கு போல. அது ஒரு காரணம். ஓகே, அது கொஞ்சம் பொறுத்துக்கிற முடியல, அவ்வளோதான். அந்த மாதிரியான விஷயம் தான். அந்த மாதிரி விஷயம் படத்துலேயும் சில விஷயங்கள்லாம் இருந்துச்சு. அது இப்போ போவானான்னு நினைக்கிறேன். ஓகே சார், இன்னும் உள்ளே வச்சிருக்கிறாங்களா இல்லை அதுக்கும் திருப்பி என்ன மாதிரியான நடவடிக்கைலாம் எடுப்பாங்க அதில்? இல்லை, அது ஓடிடி தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. சென்சார் ஒன்றும் கிடையாது. அந்த போர்ஷன் மட்டும் கட் பண்ணிட்டாங்கன்னா டேரக்டாக ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அது ரிலீஸ் ஆகிறதுலாம் எதுவும் பிரச்சனை வராது. எனக்கு தெரிஞ்சு இவங்க கட் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இன்ஸ்டாலையும் சரி மற்ற சோஷியல் மீடியாவும் சரி இதை மீம்ஸாகவே போட ஆரம்பிச்சிட்டாங்க. விக்னேஷ் சிவனே அவரோட இன்ஸ்டா பகுதியில் என்ன போட்டிருக்காருன்னா, இவர் என்ன பேசுறாரு, ஸ்ப்ரெட் லவ் அப்படின்னு சொல்றாரு. யாருக்குமே யார் நல்லா இருந்தாலும் பிடிக்கல, என்ன விஷயம்னே புரியல. வாழுங்க, வாழ விடுங்க, சிம்பிள். கடைசியில் இவரே வந்து வெறுப்பை தான் காட்டுறாரு. இவருக்கு நிறையா வெஞ்சன்ஸ் இருக்குது அப்படின்லாம் நிறையா விஷயம் போடுறாரு. இன்னொரு பக்கம் இந்த 3 நிமிஷம் தானே உங்களுக்கு பிரச்சனை, நான் ஃப்ரீயாகவே விட்றேன், சோஷியல் மீடியாவில் அவர் ஸ்டோரியை போட்டு இது ஃப்ரீ அப்படின்ற மாதிரி அவரை அட்டாக் பண்ணுற மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறாரு. இது ஒரு மிகப்பெரிய ஒரு சண்டையாக மாறும்லாம் வேறு பேசிக்கிட்டு இருக்காங்க. இல்லை, நீங்கள் அதை வந்து இப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டில் விக்னேஷ் சிவன் வந்து தான் எடுத்த ஃபோட்டோஸை வந்து ஆஸ் ஏ டேரக்டராக அவர் ரிலீஸ் பண்ண என்ன பண்ணுவீங்க? எந்த காப்பிரைட்ஸ் ஆக்கி வர முடியாது இல்லையா? அது நீங்கள் ஏதாவது ஓடிடியில் கொண்டு போனால் தான் பிரச்சனை வரும். தன்னுடைய சோஷியல் மீடியாவில் நான் ஓடி தான் படத்தில் நடத்த ஷூட்டிங் ஸ்டில்ஸை ஃபுல்லாக போட்டால் என்ன பண்ணுவீங்க? நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்த ஸ்டில்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ நீங்கள் அது ஒரு கமர்ஷியலாக ஒரு பிஸ்னஸாக ஒரு பிளாட்ஃபார்முக்குள்ளே வந்தால் தான் அதில் காப்பிரைட் வரும். நான் எடுத்த ஃபோட்டோ நானே போடுறதுக்கு, என் ஃபோட்டோ போடுறதுக்கு எப்படி காப்பிரைட் ஆக்ட் வரும்? அது அப்படி வராது. இப்போ கடைசியில் அதெல்லாம் வந்து நிற்க போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த பிரச்சனை வந்து இதோட ஓயாது. மாறி 2 பேர் குற்றச்சாட்டுகள் வைக்க போகிறாங்க. ஒன்றும் தனுஷ் தரப்புலேருந்து இது வரைக்கும் பேசலை. ஆனால் இது தனுஷுக்கு வந்து இது சரியான ஒரு விஷயமா நான் பார்க்கல. ஒரு 1000 பிரச்சனைகள் தனிப்பட்ட முறையில் கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் இருந்தாலும் இதை வந்து ஒரு நாகரிகமான முறையில் அணி இருக்கணும், நகர்ந்து போயிருக்கணும். ஆனால் இந்த அளவுக்கு போயிருக்கிறது வந்து ஒரு நாகரிகமற்ற முறையாக தான் நான் பார்க்குறேன். ஓகே, ஆரம்ப காலத்துலேருந்து தனுஷ் அவர்களுமே கஷ்டப்பட்டு தான் இருந்தார். என்ன தான் ஒரு நெப்போக்கிட் அப்படின்ற வச்சாலுமே அவரும் ஒரு ஆரம்பத்து படங்கள்லேருந்து நிறைய விமர்சனங்கள் விட்டுருக்காரு. அவருக்கும் நிறையா கேலி கிண்டல்கள்லாம் நடக்கப்பட்டிருக்கு. இப்போ இவரோட கேரக்டரை கேள்வி கேட்குற மாதிரியான இதெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன இப்படி பண்ணுறாரு, இவர் கேரக்டரே இப்படி தானா, ஏற்கனவே பல டிவோர்ஸ் பிரச்சனை இருக்குது. ஆக்சுவலாக அவர் எப்பேற்பட்ட ஒரு நபர் சார்? இல்லை, தனுஷை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரியலில் பார்க்குற தனுஷும் ஸ்க்ரீனில் பார்க்குற தனுஷும் ரியலாக நடக்கிற ஷூட்டிங் ஸ்பாட்டாக இருக்க தனுஷும் வேறு. அவர் வேறு மாதிரி தான் இருப்பார், வேறு மாதிரி தான் நடந்துக்கிடுவார் அப்படிங்கிறது அவர் கூட ஒர்க் பண்ண எல்லாருக்குமே தெரியும். அதனுடைய வெளிப்பாடு தான். அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிறு வயசுலேயே வந்து எல்லா விதமான இதுவும் வந்துருச்சு, பேர் புகழ் பணம் வந்ததுனால அதை வந்து அவர் வந்து ஓவராக செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அதனுடைய வெளிப்பாடு தான். அங்கங்கே இந்த மாதிரியான விஷயங்கள் தெரியும். ரெண்டாவது, நீங்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் இந்த நயன்தாரா சொன்ன மாதிரி ஒரு அப்பாவியை போல் தன் காட்டை கொள்வார் அப்படின்றது வந்து தனுஷ் போட்ட விதை தான். இன்றைக்கி அதை பலரும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. சிவகார்த்திகனாக இருக்கட்டும், கவினாக இருக்கட்டும், சின்ன தளபதியாக இருக்கட்டும், தளபதிக்கு தளபதியாக இருக்கட்டும், எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ப்ரெஸ் மீட்டு இல்லாட்டி ஒரு 1-to-1 கொடுக்குறப்ப அப்படி கையை கட்டிட்டு பேச்சே வரல சார் எனக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பவியப்பா பாவம் சார் அப்படிங்கிற இதெல்லாம் வந்து தலைவனுடைய ஸ்டைல் தான். தனுஷ் உருவாக்கி விட்டுருந்தான். தன்னை வந்து ஒரு ஒரு மிக 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 நல்ல மனிதனாக ஒரு இடத்துல காட்டிக்கிறதுக்காக ஒரு சில பில்டப்ஸ் பண்ணுவாங்க. அதை ஃபாலோ பண்ணியே தனுஷை ஃபாலோ பண்ணி சிவகார்த்திகேயனை ஃபாலோ பண்ணி வந்து கவின். ஆனால் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ரஜினி, கமல் போன்ற முன்னணி நடிகர்கள்லாம் ரொம்ப யதார்த்தமாக தான் இன்றைக்கி வரைக்கும் இருக்காங்க.
ஒரு 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 ஏதாவது முக்கியமான நிகழ்ச்சின்னா கூட கேப் போட மாட்டார், டை அடிக்க மாட்டார், ரொம்ப கேஷுவலாக தான் அவங்க இருக்கிறாங்க. ஆனால் இவர்கள் மட்டும்தான் தரையிலையும் நடிக்கிறாங்க, திரையிலையும் பின் நடிக்கிறாங்க. அதனுடைய லீடு தான் இப்போ தான் ஒரு மேட்டராக வெளியில் வர ஆரம்பிச்சிருக்கு. நிறையா தனுஷை பற்றி பேச ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நயன்தாரா இன்னொரு முக்கிய இதெல்லாம் அமைச்சிருந்தாங்க. அது போர்ச்சுகலாக ஸ்பானிஷான்னு தெரில, ஒரு வேர்டை கோட் பண்ணி அதை நீங்கள் போய் தேடி பார்த்துங்க, அவர் தான் நீங்கள் அப்படின்ட்டு. அதை தேடி பார்க்கும்போது என்ன கிடைக்குது அப்படின்னா, ஒருத்தங்க கஷ்டப்படுறாங்கன்னா அதை பார்த்து சிரிக்கிறவங்க அப்படின்ற மாதிரி தனுஷை வந்து கோட் பண்ணியிருக்கிறாங்க. அவர் மற்ற வழியில் பார்த்து சிரிக்கிறவரா சார்? அது ஏறக்குறைய உண்மைதான். ஓகே, அது ஏறக்குறைய வழிகளை பார்த்து சிரிக்கிறாங்க. தனுஷ்க்கு சில பழக்கங்கள் இருக்கு. நீங்கள் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் யாராவது பெரிய ஜிம் பாடி மாதிரியான ஒரு நபர், ஒரு எல்லாம் ஒரு அப்படின்னு ஆட்களை வந்து என்னன்னா அடித்து விளையாண்டு குத்தி பார்க்குற ஒரு பழக்கம் இருக்குது. யாராவது வந்தாங்கன்னா அடிச்சு ஆச்சரியமாக இருக்கு. இந்த மாதிரியான ஒவ்வொரு நடிகர்களுக்கும் ஒரு சில இந்த மாதிரியான ஹேபிட் டைரக்டர்ஸ் ஒரு டைரக்டர்லாம் வந்தாருன்னா அவர் வந்து புது ட்ரெஸ்ஸோ அவரை காலையில் நீட்டாக ட்ரெஸ் பண்ணி வந்தாருன்னா அன்றைக்கி முள்ள செத்தாமல் ஒரு டேரக்டர் இருக்கார். அவர் படம்லாம் சரியாக பண்ணுறதில்ல. அந்த டேரக்டருக்கு எப்படின்னா ஏறக்குறைய இவங்க புறம் ஒரு ஏதாவது விஷயத்தில் சாட்டிஸ்ஃபாக தான் இருப்பாங்க. தனுஷ்க்கு அந்த ஹேபிட் இருக்குது. ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து யாராவது நல்லா ஒரு பாடி பில்டர் இருந்தால் அப்படியே குத்தி பார்ப்பார். பிரபுதேவாவுக்கு அந்த மாதிரியான சில ஹேபிட்ஸ் இருக்குது. நான் உடம்புலாம் பயங்கரமாக வச்சுருக்கேன். அது வந்து ஒரு ஜாலியாக பண்ணுற மாதிரி இருந்தாலும் கூட அடி வாங்குறவங்களுக்கு வலிக்கும். அது மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் புரட்சியாக படம் எடுக்கக்கூடிய ஒரு இயக்குனர் அவர் அசினேட்டர் எப்படி ட்ரீட் பண்ணுறாரு சமீபகாலமாக இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய டாக் போய்கிட்டு இருக்கு. அப்படியே வெளியில் பேசுவாங்க, புரட்சி போராட்டம், நாங்கள் அப்படி இருந்தோம், அங்கேருந்து வந்தோம் அப்படின்லாம் பேசுவாங்க. ஆனால் அவர் பண்ணக்கூடிய அவர் அசினேட்டர்களை நடத்தக்கூடிய விதம் வந்து ரொம்ப மோசமாக இருக்குங்கிற மாதிரி இப்போ எல்லோரும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படிங்கும்போது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு இது, நீங்கள் ரியலில் பார்க்குறது ஒன்று, ரீலில் பார்க்குறது ஒன்று, ப்ரெஸ் மீட்டில் பார்க்குறது ஒன்று, எல்லோரும் வேறு வேறு கேரக்டர் தான். ஏன்னா இவங்க சொன்னதுக்கப்புறம் அவரை பற்றின பெர்ஸ்பெக்டிவே மாறுது. ஏன்னா வழியை பார்த்து சிரிக்கிறவர்னா அப்போ இண்டஸ்ட்ரியில் பல பேர்த்த அவர் கஷ்டப்படுத்தி இருக்கிற மாதிரியும் அதை பார்த்து அவர் சந்தோஷம் அடைஞ்சிருக்கிற மாதிரியும் இருக்குது. அப்போ இதுக்கு முன்னாடி போன நடிகைகளாக இருக்கட்டும், காணாமல் போன நடிகர்லாம் ஒருவேளை தனுஷ் பண்ணி தான் ஒருவேளை அப்படி காணாமல் போயிட்டாங்களான்லாம் வேறலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சில நாள் காணாமல் போயிருக்க மாட்டாங்க. பட் ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த மாதிரியான ஒரு ஹேபிட்ஸ் இருக்குது. பிரபுதேவாக இருக்கட்டும், தனுஷாக இருக்கட்டும், இப்போ இருக்க சில டேரக்டர்ஸாக இருக்கட்டும், அவங்களுக்குலாம் சில தனிப்பட்ட முறையில் இந்த மாதிரியான ஒரு குரூரல் மைண்ட் இருக்கும். அது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு மாதிரி. அதெல்லாம் தான் அவங்க வந்து கோட் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நயன்தாரா மிக மிக நாகரிகமாக அந்த விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காரு. இதுவே நயன்தாரா ஒன்று அடுத்தலாம் பேச ஆரம்பிச்சாங்கன்னா ரொம்ப டீப்பாக இன்னும் நோட்டாக அவங்க பேசுவாங்க. பட் அதை நாகரிகம் கறி தவிர்த்திருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். சார் எல்லாமே வந்து கடவுள் பார்த்துப்பாங்கன்ற ஒரு கோட்லேயே அவங்க முடிக்கிறாங்க. இன்னும் சொன்னால் தனுஷ்க்கு இன்னும் பாதிப்பு ஏற்படுஞ்சிடும், நம்ம இது விலைக்கு போன போதுன்னு கடவுள் மேலே பாரத்தை போட்டு போகிற மாதிரி தான் அது பார்க்கும்போது தெரியுது. அதான் சொல்ல நாகரிகமாக இதை பேசியிருக்காங்கன்னு நான் பார்க்குறேன். ஓகே சார், இந்த நயன்தாரா தனுஷ் இந்த மேட்டரில் வந்து அவங்க நிறையா கோட் பண்ணி போட்டிருக்காங்க. அதை நிறையா நடிகைகள் வந்து லைக் பண்ணுறாங்க. அது வந்து ஆச்சரியமாக இருக்குது. அவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தா தனுஷ் கூட இதுக்கு முன்னாடி நடித்தவர்கள், நஸ்ரியாவாக இருக்கட்டும், பார்வதி நாயராக இருக்கட்டும், இன்னும் பல நடிகைகள், ஸ்ருதிஹாசன் இப்படி போன்ற பல நடிகைகள் வந்து இவங்க கூட ஒர்க் பண்ணவங்க தான் வந்து நிறையா லைக் பண்ணுறாங்க. இது வந்து என்னன்னா இப்போ ஒர்க் பண்ணவங்க எல்லாரும் கூடயும் தனுஷ் இப்படி தான் நடந்திருக்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. இதை பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க? இல்லை ஒரு பெண் நடிகை, சக நடிகை, அவங்களுக்கு ஒரு அநீதி நடந்திருக்கு. அவங்க இவ்வளோ பெரிய கோபமாக நயன்தாரா பேசியிருக்கிறாங்க. நயன்தாரா இது வரைக்கும் பேசினதில்லை. அப்படிங்கிற நமக்கு அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணும், சப்போர்ட்டாக இருக்கணும். அப்படிங்கிறனால பார்வதி நாயர் வந்து அதை ரீட்வீட் பண்ணியிருக்காங்க. ஸ்ருதிஹாசன் வந்து அதை வந்து லைக் பண்ணியிருக்காங்க. பலரும் ஆதரவு தெரிவிச்சுட்டு இருக்காங்க. இப்போ அதை நம்ம அப்படி தான் பார்த்துக்கிறோம். பார்வதி நாயருக்கும் அவங்களுக்கும் ஒரே மாநிலத்தை சேர்ந்தவங்க, அந்த ஒரு தனிப்பட்ட ஒரு இது இருக்கும். அப்படிங்கும்போது தனுஷால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களா அப்படிங்கிறத அவங்க தான் சொல்லணும். பெர்சனலாக நடந்த விஷயங்கள் நமக்கு தெரியல, அது பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இதை வந்து ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, ஒரு சாதாரண ஒரு மேரேஜ் ஆல்பம் வந்து ரிலீஸ் பண்ண முடியாத அளவுக்கு 2 வருஷமாக வந்து அவங்க சொல்கிற விஷயங்கள்லாம் பார்க்குறப்ப தனுஷ் இவ்வளோ வேலை பண்ணியிருக்கிறாரு. அப்போ இவங்க அநீதி இழைக்கப்பட்டவர்கள் பக்கம் நிற்கணும் அப்படிங்கிற ஒரு அறத்தின் பக்கம் அவங்க நிற்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம பார்த்தாலுமே சோசியல் ஆக்டிவிஸ்டாக இங்கே இருக்கக்கூடிய நிறையா ஹீரோயின்கள் வந்து தெரியும். அதுல பார்க்கும்போது அவங்க யாரும் பண்ண மாதிரி அதில் தெரியல. எல்லாமே தனுஷ் கூட ஒர்க் பண்ணவங்க அப்படின்றதுனால தான் இந்த கேள்வி எழுது. இல்லை இருக்கலாம், ஏதாவது தனுஷால் பாதிக்கப்பட்ட நபர்களாக இருக்கலாம், பாதிக்கப்பட்டவர்களாக மொத்தமாக இருக்கலாம். அப்படி தனிப்பட்ட முறையில் ஒரு டேரக்டர் ஒரு ஹீரோவை சேர்ந்து படம் பண்ணுறப்ப ஒரு சிறு மனக்கசப்புகள் இல்லாமல் அவங்க வந்து வெளியே வர மாட்டாங்க. டேரக்டராக இருக்கட்டும், ஹீரோவாக இருக்கட்டும், ஹீரோயினாக இருக்கட்டும், அந்த மாதிரி ஏதாவது நடக்கும். அந்த மாதிரி தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம். அதனால் அதை சந்தர்ப்பம் பார்த்து ஏற்கனவே இப்போ கேரளாவில் ஹேமா கம்பெனி நடந்துச்சு இல்லையா, அது எப்பப்போ நடந்த விஷயங்கள் இப்போ வெளியே வந்துச்சு. 96 எனக்கு கைப்பிடிச்சு சொல்லிட்டாருன்னு ஒருத்தவங்க கம்பெனி கொடுத்துருக்காங்க, 2000 பண்ணாங்கன்னு ஒருத்தவங்க எடுத்திருக்காங்க. அந்த மாதிரி சந்தர்ப்பங்களை பார்த்து இப்போ வந்து உங்க மேலே பாயிறாங்களான்னு தெரியல. அதே மாதிரி பார்வதி அவர்கள் அவங்க வந்து நிறையா பேர் லைக் பண்ணிட்டு போயிருந்தாங்க. பட் இன்னும் 2 பேரில் பார்வதி அவர்கள் வந்து அவங்களே அவங்களோட
சோஷியல் மீடியாவில் போட்டிருந்தாங்க. ஏன்னா இப்போ தான் அவங்க மரியானுக்கு 10 இயர்ஸாக மரியான்றதெல்லாம் அவங்க கொண்டாடி இருந்தாங்க. அப்போ தனுஷை வந்து ஆக்டரையும் தாண்டி பர்சனல் லைஃப்பில் எப்படி, அவர் ப்ரொடியூசராக எப்படி அப்படின்ற கேள்வியெல்லாம் கேட்குது. ஒரு பிஸ்னஸ்னு வந்துட்டு அவர் நடந்துக்கிற விதமே வேறு மாதிரி இருக்கா? இல்லை பார்வதி நாயரை பொறுத்த வரைக்கும் அந்த ஹேமா கமிட்டி அங்கே கேரளாவில் அமைகிறதுக்கு முக்கியமான நபர்களில் ஒருத்தர். உமன்ஸ் அசோசியேஷன் வச்சுருக்காங்க, அதை உருவாக்கியவர்கள் முக்கியமானவர். அந்த மாதிரி சினிமாவில் சார்ந்த பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் மட்டும் கிடையாது, சமூகத்தில் நடக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கும் போல்டாக பேசக்கூடிய ஒரு நபர். அதன் அடிப்படையில் அவங்க பேசியிருக்கலாம். பட் அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எதுவும் பாதிப்பு ஏற்பட்டிருக்குமா என்னங்கிறது இல்லைன்னா அப்படி ஏற்பட்டிருந்தாலும் அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய நபர் தான், ஏதாவது ஓப்பனாக பேசக்கூடிய நபர் தான், ஃபேஸ் பண்ணக்கூடிய ஆட்கள் தான். ஆனால் வந்து அந்த விஷயத்துக்காக இருக்காது, ஒரு தனிப்பட்ட நபர், ஒரு நடிகைக்கு ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஏன்னா சார் இப்போ இவர் 10 கோடி கேட்குறாருன்னா நயன்தாரா சைட்லேருந்து சில பேர் என்ன வைக்கிறாங்கன்னா, நீங்களும் காசுக்காண்டி தானே நெட்ஃப்ளிக்ஸில் இது பண்ணீங்க, உங்களுக்கும் அங்கே பல கோடிக்காண்டி தானே அவங்க கேட்டு வாங்கியிருக்கிறாங்க, அப்போ அதில் அவர் கேட்க தானே செய்வார், இதுவும் பிஸ்னஸ் மைண்டடாக தானே அப்படி ஒரு கேள்வி வைக்கிறாங்க. இது எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, பணம் தாண்டி ஒரு நட்பு இருக்கு இல்லையா? இப்போ அதாவது ஒரு 10 செகண்ட் ஃபுட்டேஜுக்கு 10 கோடி கேட்பீங்களா? அதுக்காக அவங்க கேட்குறதுனா ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட் ஃபுட்டேஜுக்கு நீங்கள் 10 கோடி கேட்டு நீங்கள் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கீங்க. அப்படிங்கும் போது அதை வந்து அவ்வளோ பெரிய அமௌண்ட் கேட்க வேண்டிய ஒரு ரீசனபிள் இருக்குல்ல. என்ன தான் வாங்கியிருந்தாலும் அதுக்கு ஒரு ரீசனபிள் இருக்குது. இந்த பணமே வந்து ஏன் கேட்குறாங்க அப்படின்னா, கொடுக்கக்கூடாது, இந்த பஞ்சாயத்தை முடிக்கக்கூடாதுங்கிற மாதிரி தான் தோணுது. இப்போ அந்த ஒரு அதுவும் இல்லாமல் தனுஷுக்கு அந்த 10 கோடிங்கிறதெல்லாம் இன்றைக்கி ஒரு பெரிய விஷயமே கிடையாது, பணம்ங்கிற ஒரு மேட்ரு கிடையாது. பணம் தாண்டி அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய பர்சனல் இஷ்யூ தான் இந்த இவ்வளோ பிரச்சனை. அந்த 2 பேருமே நகையும் கருதி மறைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் விஷயம். வெளியில் தெரியுது, இந்த பணம்ங்கிறது வெளியில் தெரியுது. அதேமாதிரி நஸ்ரியா அவர்களும் லைக் பண்ணியிருந்தாங்க. நையாண்டிலே எப்பயும் ஒரு பிரச்சனை வந்துச்சு, சர்குணம் அவர்கள் மேலே கேஸ்லாம் கொடுக்கப்பட்டுச்சுன்னா ஒரு தகவல் இருக்குது, அதில் ஏதாவது பிரச்சனை நடறதான் அவங்க லைக் பண்ணியிருக்காங்க. இல்லை, திரும்ப வேணும் நிற்காங்கிற படத்தில் தான் நஸ்ரியா தமிழ் அறிமுகமாகறாங்க. அறிமுகமாகி அடுத்து ஒரு சில படங்கள் பண்ணுறப்ப அவங்களுக்கு திருமணம் நிச்சயமாயிருச்சு, திருமணம் பண்ண போயிட்டாங்க. திருமணம் ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்க நேரத்தில் நையாண்டியில் அதில் ஒரு கிளாமர் ஒரு சாங் வச்சனால அது டேரக்டருக்கும் அவங்களுக்கும் ஒரு சில விஷயம் வந்துச்சு. அது தனுஷ்க்கு பிரச்சனை கிடையாது, அது டேரக்டருக்கும் அவங்களுக்கும் நடந்த பிரச்சனை. அது அதை எடுத்துட்டாங்க அப்புறம் அந்த ஏன்னா வெளியில் எப்படி ப்ரொஜெக்ட் ஆயிருக்குன்னா தனுஷ் அவர்கள் சொல்லி தான் அதை வச்சாங்க, அதனால தான் அது பிரச்சனையாச்சுன்ற சில வதந்திகள்லாம் இருக்குது. இல்லை, தனுஷ் அவர்கள் சொல்லி தான் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க, டிஸ்கஸ் பண்ணாமல் இருந்திருக்க மாட்டாங்க. பட் அதை எடுத்துட்டாங்க இல்லையா, அந்த பிரச்சனை அப்பயும் முடிஞ்சிருச்சு. அது ஓகே சார், பல்வேறு விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க. இந்த பிரச்சனை எப்படி கொண்டு போய் சேர்க்க போகிறாங்க அப்படின்றது தெரியல, ஆனால் ரிலீஸ்க்கு அப்புறம் தான் தெரியும் எது சேர்த்துருக்காங்க சேர்க்கல அப்படின்றது. அதை வந்ததுக்கப்புறம் தொடர்ந்து பேசலாம் சார். ரொம்ப நன்றி சார். நன்றி.